வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்திலேயே கத்தாரில் நடந்த இந்த இஸ்லாமிக் சம்மிட், அதாவது உலகத்தில் இருக்க 57 இஸ்லாமிக் நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருக்காங்க. அது யாருக்கு எதனால திடீர் இந்த சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்திய இஸ்ரேலினுடைய கத்தாரின் மீதான தாக்குதல். இஸ்ரேல் ஈரானில் தாக்குதல் நடத்தினப்பையும், காசாமில் தாக்குதல் நடத்தினப்பையும் எல்லா நாடுகளும் அமைதியாக இருந்தாங்க. மெயினாக கல்ஃப் நாடுகள்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஏமனை தாக்குனாங்க, ஜோர்டானை தாக்குனாங்க, லெபனானை தாக்குனாங்க, ஈரானை தாக்குனாங்க, காசாவை தாக்குனாங்க, இது சிரியாவை தாக்குனாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, கத்தாரில் தோஹாவில் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள் வெளியாகிச்சு. இந்த தாக்குதலுக்கு அடுத்து தான் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸு, இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க. என்ன கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு OIC அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அரப் லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டுமொத்தமாக 57 நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. இந்த நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தாக்குதல் காட்டு மிராண்டித்தனமானது, இந்த தாக்குதல் ஒரு தீவிரவாதத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கண்டனம். உலகத்திலேயே இந்த வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய ஒரு சந்திப்பாக உலக நாடுகளை உற்று நோக்குறாங்க. இந்த அளவுக்கு. ஆனால் ஈரான், சவுதி அரேபியா, இவங்க கத்தார், இவங்கெல்லாம் முதல்ல ஒன்று சேர்றதே பெரிய விஷயம். இவங்களுக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால இவங்க எப்பயுமே ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டாங்க. எப்படி ட்ரம்ப் பிரிக்ஸ் நேஷன்ஸை, SCO நேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்க்குறாரோ, அதுபோல் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மற்றும் இஸ்லாமிக் நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒன்று சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது. இது இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கையின் காரணமாக தான் இப்போ இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்தும். இது கலந்துரையாடி ஏதோ தீர்மானங்களை நிறைவேற்றிட்டு அப்படியே வெளியாகிறாங்களா, இல்லை அப்படின்னா இது இதில் மெயினாக ஈரான் பிரதமர் பேசையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எப்படி ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கெல்லாம் நேட்டோ மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி கூட்டமைப்பு இருக்குது, மிலிட்ரி கூட்டமைப்பு, அதுபோல் கல்ஃப் நாடுகள், அதாவது இஸ்லாமிக் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நேட்டோ மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கணும். நம்ம நாடுகள் மீது யாராவது போர் தொடுத்தால் நாம் அவங்களுக்கு எதிராக நாம் போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இது ஒரு முக்கியமான மூவாக உலக நாடுகளே கருதுகிறாங்க. இதோட மாற்றம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். வேர்ல்டு இந்த சமநிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இது வளைகுடா நாடுகளில் மேலும் பதட்டத்தை உருவாக்குமோ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையும் இருக்குது. இது மெயினாக நமக்கு என்ன, இந்தியா எப்படி நோக்குது அப்படின்னா, இந்த நாடுகளின் கூட்டமைப்பில் பாகிஸ்தான் இருக்காங்க. பாகிஸ்தான் தனக்கிட்ட இருக்கிற அந்த அணு ஆயுதங்களை தான் அவங்க மெயினாக அவங்க ஏற்கனவே அணு ஆயுத டெஸ்ட் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமிக் பாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவங்க இந்த கூட்டமைப்பை பயன்படுத்தி இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்ன, இந்தியாவுக்குள்ளே அதிகமான டெரரிஸ்ட் அட்டாக் நடத்துனாங்கன்னா இந்தியா என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நாம் முடிஞ்சிருச்சுலாம் சொல்லலை. ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டில் ஓப்பன் அப்படின்னு தான் நாம் சொல்லியிருக்கோம். இஃப் இன்கேஸ் ஏதாவது ஃப்யூச்சரில் டெரரிஸ்ட் அட்டாக் இந்தியாவுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா நாம் மீண்டும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இப்படியாக கொண்ட நிலையில் இது மாதிரியான ஒரு கல்ஃபில் ஒரு நேட்டோ மாதிரி ஃபார்ம் ஆனாங்க, இல்லை இந்த 57 இஸ்லாமிக் நாடுகளும் ஃபார்ம் ஆகி ஒரு நேட்டோ மாதிரியான ஒரு அலையன்ஸ் உருவாக்குனாங்க அப்படின்னா, இது இந்த நம்மளுடைய தெற்காசிய நாடுகளில் மெயினாக இந்தியா பாகிஸ்தான் பதட்டம் இன்னும் மேலும் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு ஆகும். காரணம் அப்படின்னா, இது அவங்க இப்போ இந்த நேட்டோவோட இது எப்படின்னா, இந்த நேட்டோவில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 39 நாடுகள். இவங்க எப்படி என்னன்னா, இதில் US இருக்குது. இந்த நேட்டோ அலையன்ஸை நாம் முதல்ல பார்க்கணும்.
இதில் வந்து நேட்டோவில் இருக்கிற ஏதாவது ஒரு நாடு மீது நேட்டோவை விட்டு வெளியில் இருக்க நாடு வந்து போர் தொடுத்தால் இந்த நேட்டோவில் இருக்க 39 நாடுகளும் தன் நாட்டின் மீது போர் தொடுத்ததாக கருதி அத்தனை நாடுகளும் கூட்டாக சேர்ந்து போய் அந்த போர் தொடுத்த நாட்டை வந்து அடிக்கணும். இதுதான் வந்து இதில் இருக்க வெரி இம்பார்ட்டன்ட் சரத்தை. அப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்று சேர்ந்து வந்து இந்தியாவை அடிப்பாங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது நம்ம இந்தியாவின் சார்பாக நமக்கு இருக்கிற ஒரு 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 கொஸ்டின். சரி, ஓகே. இது வந்து வட அரபிக் நாடுகளில், அதாவது கல்ஃப் நாடுகளில் எந்த மாதிரி, வளைகுடா நாடுகளில் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தி இருக்கு இந்த கூட்டமைப்பினுடைய சம்மிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கல்ஃப் நாட்டில் மிகப்பெரிய நாடுகளாக இருக்கக்கூடிய கத்தார், சவுதி அரேபியா, இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த நாடுகளுக்கெல்லாம் இன்க்ளூடிங் துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவிலே மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட 90% அமெரிக்க ஆயுதங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அமெரிக்கா வான்தடுப்பு மிசைல்ஸ் இருக்குது, அமெரிக்காவினுடைய F-35 ஃபைட்டர் ஜெட்டு. கத்தார் வந்து வளைகுடா நாடுகளிலே மிகப்பெரிய இராணுவ பலம் பெற்ற மிகப்பெரிய ஒரு நாடு. அவங்கள்ட்ட வந்து ரஃபால் ஜெட் இருக்குது, பிரெஞ்சு ரஃபால் ஜெட் இருக்குது, அமெரிக்காவினுடைய F-35 ஜெட் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான தாடு ஏரோ இது மாதிரி அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட், வார் எக்யூப்மெண்ட் வச்சுருக்க நாடு வந்து கத்தார். அவங்க நாட்டு மேலேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து இந்த கூட்டமைப்பு வந்து யாருக்கு எதிராக கூடியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டைரெக்டாக இஸ்ரேலுக்கு எதிராகவும் இன்டைரக்டாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் தான். காரணம் ஏன்னா அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறி ஆகிட்டே வருது. இது வந்து வளைகுடா நாடுகள் மட்டும் கிடையாது, நாம் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கிடையே, ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையும் சரி, இந்தியா இது போன்ற நாடுகளுக்கும் சரி, மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையில் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். காரணம் ஏன்னா அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி ஏற்பட்ட போது அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை வந்து மிகப்பெரிய அளவில் காலி ஆகிட்டுனே நாம் சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முதல் அட்டாக்கே பக்கத்து நாடு கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் தான் நடந்துச்சு. 2 நாட்டின் மீது மிகப்பெரிய அளவில் வரியை போட்டார். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு வரியை வந்து 25% குறைச்சிருக்காப்புல. இருந்தாலுமே இந்த பக்கத்து நாடுகளில் வரி போட்டது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். கனடா, மெக்சிகோ இந்த 2 நாடுகளுக்குமே வரியை போட்டார். முதல்ல அங்கே தான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சைனா மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இதில் வந்து மெயின் வந்து இதில் வந்து அவருடைய இந்த டேரிஃபுங்கிறதுல வந்து சஃபர் ஆனது யார் அப்படின்னா இந்தியாவும் பிரேசிலும் தான். அப்புறம் திருப்பி யுக்ரைனுக்கு வந்து நான் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த யுக்ரைன் வாரை வந்து கொண்டு போகிறதே வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் தான். இவங்களுடைய ஆயுத சப்ளை தான் இந்த போரை வந்து இவ்வளவு நாளைக்கு முன்னெடுத்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதையுமே நான் கொடுக்க மாட்டேன், நீ உன்னுடைய வாருக்கு எதுக்கு நான் ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணாப்புல. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கத்தார் வந்து தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய இராணுவ தளம், அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு, மிகப்பெரிய நெருங்கிய கூட்டாளி. சமீபத்தில் தான் ட்ரம்புக்கு வந்து அதாவது லக்ஸுரி 3000-4000 கோடி மதிப்புள்ள ஒரு லக்ஸுரி ஃப்ளைட்டெல்லாம் கொடுத்தாங்க பரிசா. இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்க ஒரு நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதை கண்டும் காணாமல் இருந்தாங்க. இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவோட ஒப்புதல் வாங்கிட்டு தான் அடித்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையும் வந்து இப்போ மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதனால வந்து இப்போ கல்ஃப் நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் எல்லாருமே கூட்டு சேர்ந்து நமக்குள்ள ஒரு இராணுவத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறது. காரணம் ஏன்னா அமெரிக்காவை நம்பினா வந்து நம்ம ஏற்கனவே நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அமெரிக்காவை நம்பினா நடுத்தரவில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் நடந்த இந்த தோஹாவில் நடந்த தாக்குதலும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் நாடுகளையும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து முதல்ல வந்து டேரிஃப் போட்டுருவோன்னு மிரட்டி திருப்பி 25% டேரிஃப்னு நினைக்கிறேன், 19%, 20% டேரிஃப் போட்டு வச்சுருக்காப்புல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேட்டோவுக்கு ஃபண்டு பண்ணுறது வந்து ஏன் அமெரிக்கா பண்ணணும், உங்களுடைய பாதுகாப்புக்கு ஏன் அமெரிக்காவோட டேக்ஸ் பேயர்ஸோட மணியை வந்து நாங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணியிருந்தாப்புல. ஆயுதங்கள் வந்து சப்ளையும் வந்து நீ பணம் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நேட்டோவோட ஃபண்டிங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக அமெரிக்காவை சார்ந்திருக்கு. அதுவுமே இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஸ்டின் பண்ணிட்டாப்புல.
தங்களுடைய பட்ஜெட்டில் 5% வந்து இந்த நேட்டோ ஃபண்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருந்தார். ஸோ ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்குமே டொனால்ட் ட்ரம்பின் மீது நம்பிக்கைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பொதுவாகவே அமெரிக்காவினுடைய இந்த நட்பை வந்து கல்ஃப் கண்டிஷன் சரி, ஐரோப்பிய யூனியன் நாடுகளுமே சரி வந்து மறுபரிசீலனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஏற்கனவே இந்தியா மறுபரிசீலனை செஞ்சுட்டாங்க. இனி அமெரிக்கா கூட நம்ம வந்து அதாவது பகைச்சிக்க வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப நெருக்கம் காமிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதுதான் உண்மை. சரி, ஓகே. இப்படி இந்த கல்ஃபு இந்த இஸ்லாமிக் சம்மிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கண்டனங்கள் வந்து கண்டன தீர்மானங்கள் வந்து வெளியாகிருக்கு. இதில் வந்து நாம் வந்து இப்படியே கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டே போகக்கூடாது. நாம் வந்து எந்த அளவுக்கு நேட்டோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை மாதிரி நம்ம நாடுகளெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருக்காரு. இது இத்தோட போகுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. இது அடுத்தடுத்து வந்து இந்த 57 நாடுகளும் எவ்வாறு வந்து இதை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், துருக்கி, ஈரான். இதில் வந்து ஈரான் வந்து மற்ற நாடுகளோட சேர்ந்து போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் கம்மியாக இருக்குது. காரணம் அவங்க இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உட்பிரிவின் காரணமாக அவங்க எப்பயுமே ஒன்று சேர மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே யார் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டியும் வந்து துருக்கிக்கு, ஈரானுக்கு இவங்களுக்கெல்லாம் இடையில நடந்துக்கிட்டு இருக்கு. கத்தார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமநிலையோடு இருக்கணும், எல்லாம் நம்ம அதாவது வந்து ஒரு மீடியேட்டராக நம்ம வந்து அமைதியை நிலைநாட்டக்கூடிய மீடியேட்டராக இருக்கணும் கத்தார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே எப்படி ஒத்துமையாக வந்து ஒரு மிலிட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. அப்படியே ஃபார்ம் பண்ணாலும் அதில் வந்து அமெரிக்கா இருப்பாங்களா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் மார்க்கு. காரணம் ஏன்னா இவங்களுடைய வெப்பன் ஸ்டாக் பைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90-95% வந்து அமெரிக்காவோட வெப்பனையை வந்து சார்ந்திருக்காங்க. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் கத்தாரில் இருக்குது. ஸோ அமெரிக்காவை தவிர்த்து விட்டு இவங்களால் இந்த கூட்டமைப்பை வந்து இப்படி ஒரு கல்ஃப் நேட்டோ வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.